ஹாய் வீவர். நான் மருத்துவ குறிப்புகளில் சொல்லும் பொழுது சில மருந்துகள் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். சில மருந்துகள் மருத்துவர்களுடைய பரிந்துரையில் வாங்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கும். இதை நீங்கள் கேட்பதுலேயும் சரி கூச்சங்கள் இருக்கும். அந்த குறையை போக்குவதற்கு தான் இன்றைக்கி யூடியூப்பில் டேக் த ப்ராடக்ட் அப்படிங்கிறத சில இது சொல்லி கொண்டு வர ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம சொல்லக்கூடிய மருந்து பொருட்கள் அதில் ப்ராடக்டுகளாகவே அவைலபிளாகவே இருக்குது. இதில் நீங்கள் எந்த வகையான கூச்சமும் இன்றி ஒரு ஹெசிடேட் ஒரு இது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் வாங்கி கொள்ளலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஆப்ஷன். சிலவங்க இப்போ இருக்கும் போனால் போய் கூச்சப்பட்டுட்டு போய் கேட்க மாட்டாங்க ஒரு மருத்துவ கடையிலையோ மருத்துவர்கிட்ட. இது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பு, அதில் நம்ம மறுக்க முடியாது. அந்த இது போக்குவதற்கு தான் இன்றைக்கி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இதில் டேக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதை நீங்கள் அந்த இதில் ஆன்லைனில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதன் மூலம் தேவையில்லாத பதட்டங்கள், வெளியில் போய் நம்ம கூச்சப்பட்டு நம்ம குறைகளை சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் மாறிடும். சரி, வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நான் டேக் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்துகிட்டே இருக்கும், அந்த பொருட்களை நீங்கள் ஜஸ்ட்டு போய் ஒரு பார்வையிடலாம். வாங்கணுங்கிறதுலாம் கிடையாது, பார்வையிடலாம். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அது என்ன சார், பயோட்டின் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனதில் வரும். பொதுவாக நம்ம உடம்பில் உள்ள அமினோ ஆசிட்டை உற்பத்தி பண்ணுவதற்கும் சரி, கொழுப்பு கட்டுமானமும் சரி, தசைகளுடைய கட்டுமானத்திற்கும் சரி ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியது தான் விட்டமின் B7 சொல்லக்கூடிய இந்த பயோட்டின்கிறது ஒரு முக்கிய மூலப்பொருள். இது விட்டமின் Hங்கிற பேர்லையும் அழைக்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஆனால் அது எல்லாமே அந்த மாதிரிலாம் பேர் கொடுத்து அழைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச மருந்துகளுக்கான ஒரு கட்டுப்பாட்டு அமைப்புகள் அதை இது பண்ணிவிட்டு விட்டமின் B7ங்கிற பேரில் இதை அடைமொழியாக கொண்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த விட்டமின் Hங்கிறது ஆனால் இது இன்றைக்கி ஒரு அந்த பழக்கத்திலே இருந்து வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட இந்த பயோட்டின்கிற விட்டமின் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் தொகுதியினுடைய, அதாவது பி விட்டமினில் நிறைய இருக்குது. B1, B2, B12, B6 தயமின்கிற மாதிரி அந்த தொகுதியுடைய இதுவும் ஒரு விட்டமின். இது விட்டமின்கள் 2 வகைப்படும். ஒன்று வாட்டர் சாலிபிள், இன்னொன்று ஃபேட் சாலிபிள். அதில் இந்த விட்டமின் பியும் சியும் வாட்டர் சாலிபிள், எளிதாக கரைந்து உடனடியாக அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புல புகுந்து செயலாற்றக்கூடிய பண்புகளை கொடுக்கக்கூடியது. இது எல்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டா தான் இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு, அது ஏன் இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த அடிப்படையானது அவசியம். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின் B7 என்னன்னு பார்த்தீங்கன்னா பை நேச்சர் கொஞ்சம் ட்ரேஸ் எலிமெண்ட்டாகவே கிடைக்க ஆரம்பிக்குது. அதுதான் இந்த இதில் ஒரு முக்கியமான ஒரு இது. ஆமாம், இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பி காம்ப்ளெக்ஸ் நம்ம பால் பொருட்களையோ முட்டையிலையோ அசைவ பொருட்களையோ ஈஸியாக கிடைத்து விடும். ஆமாம், ஆனால் அதுலேயும் இந்த ட்ரேசஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மைனூராக இருக்கக்கூடிய ஒரு இது. ஆனால் இது செய்யக்கூடிய செயல்கள் மிகவும் அபரிமிதமான செயல்களை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், சர்க்கரையாதிக்காரவர்களுக்கு சுகரை அதாவது குளுக்கோஸ் லெவலை சரியாக மெட்டபாலிசம் பண்ண முடியாமல், சிந்தசைஸ் பண்ணாமல், தசைகளில் சேமித்து வைக்க முடியாமல், கிளைக்கோஜனாக மாறி அதை கன்வெர்ட் பண்ண முடியாமல் சிறுநீர் வழியாக வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். இது இன்சுலினோட இது டிபெண்டன்ட் டயாபிட்டிஸ் மெலிசஸ் டைப் 2ன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பயோட்டின்கிற விட்டமின் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த குறையை நிவர்த்தி பண்ணி கொண்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த அமினோ ஆசிட்டோட கட்டுமானங்கள் அதை இது ஒழுங்குபடுத்தி கொண்டு வைக்கும். அதே நேரத்தில் தசைகளுடைய
கட்டுமான வளர்ச்சியையும் பண்ணி கொடுக்க வைக்கும், நர்வஸோட ஸ்டிமுலேஷனை வந்து அதிகப்படுத்தி கொடுக்க வைக்கும். அதனால தான் இந்த மூணுமே ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியது எது? ஆண்குறி. இந்த ஆண்குறியில் வந்து அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு தூரம் கூட்டு ஒருங்கிணைப்பாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த பயோட்டின்கிற விட்டமின் வந்து ஆண்களுக்கு மிக மிக வேண்டிய உணவுகளில் அது ஒரு இது. ஆனால் இது வந்து கிடைக்காது எங்கேயுமே. பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ட்ரேசஸாக கிடைக்கும். அதுதான் இதனுடைய ஒரு சாபக்கேடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி ரெக்குயர்மெண்ட்டு 30 மைக்ரோகிராமில் இருந்து MCQ ஜி அப்படிங்கிறது இருந்து 100 வரைக்கும் உள்ளது. ஆனால் ஒரு முட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ 3லேருந்து 5 கிராம் தான் கிடைக்கும். மைக்ரோகிராம் நான் சொல்கிறது. ஆமாம், அவ்வளவுதான் அதில் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 20 முட்டையை குடித்தா தான் நம்மளுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான பயோட்டினுடைய அளவு வந்து நம்ம உடம்புல வந்து இயற்கையாகவே இது பண்ணி கொடுக்க வைக்கும். அந்த அளவுக்கு இது. நம்ம டெய்லி 20 முட்டை திங்க முடியுமா? ஜிம்முக்கு போகிறவங்க வேணால் சாப்பிடுவாங்க. டெய்லி வந்து நல்லா ஒரு 5 முட்டை 10 முட்டை குடிச்சிட்டு நல்லா தண்டால் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அமினோ ஆசிட்டோட கட்டுமானமும் நடக்கும், தசைகளோட மஸ்குலர் பில்ட்டோட இது நடக்கும். அதற்கு எல்லாத்திற்கும் முக்கியமானது வந்து இந்த பயோட்டின்கிற ஒரு இது. சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த எசென்சியலான விட்டமின் வந்து ட்ரேசஸ் எலிமெண்ட்டாகவே மாறிடுச்சு. கீரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனராக இருக்கும். அதே மாதிரி விலங்கு பொருட்களில் பார்த்தீங்கன்னா மட்டனோ சிக்கனோ மீனோ பார்த்தீங்கன்னாலும் வெறும் ட்ரேசஸாக தான் அது வந்து கிடைக்கும். எதுலேயும் அபரிமிதமான இருக்குன்னு கிடைக்கல. ஆனால் இது வந்து செயல்படக்கூடியது வந்து அபரிமிதமான வருது. அதிலே வரும்பொழுது ஒரு நபர் எடுத்துக்கிட்டார், ஆனால் அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சுன்னா அது வந்து சரியான முறையில் மெட்டபாலிசம் பண்ணாது. அப்போ அவங்களுக்கு வந்து இதாகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட்டோட லெவல் வந்து குறையும் பொழுது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ஃபேட்டி ஆசிட் தான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டரானுடைய ஹார்மோனுடைய வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் அதிகமான ஒரு இது. பிரெயின் வந்து சிக்னல் கொடுத்துரும், பிட்யூட்ரி வந்து ஸ்டிமுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் மூலமாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்மோன்ஸை வந்து உற்பத்தி பண்ணுங்கன்னு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருக்கணும். அப்போ அந்த உள்ளே அந்த ஃபேட்டி ஆசிட் இருக்கணும், அமினோ ஆசிட் இருக்கணும். இது எல்லாமே இது பண்ணக்கூடியது எல்லாமே இந்த பயோட்டின்கிற விட்டமினில் வந்து இருக்கக்கூடியது. அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ஆண்களுக்கு வந்து இந்த எசென்சியலாக இந்த பயோட்டின் வந்து ஒரு பணியை வந்து ஆற்றுறதுனா அதில் வந்து ஒரு மாற்று கருத்து வந்து கிடையாது. சரிங்களா? இந்த டெஸ்டோஸ்டரான் அதிகமாக இருந்தால் தான் ஆண்குறி எழுச்சியே ஆகும், விந்தணு உற்பத்தி ஆகும், காம சிந்தனை தோன்றும், மஸ்குலர் பில்டப் வந்து இருக்கும், தசைகளுடைய கட்டுமானமும் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம டெஸ்டோஸ்டரானை நம்ம சொன்னோம்னாலும் டெஸ்டோஸ்டரானுக்கு அடிப்படையே என்னது? இந்த பயோட்டின்கிற ஒரு ஹார்மோன். பட் நேச்சர் நான் சொன்னது மாதிரி ட்ரேசஸ் எலிமெண்ட்டாகவே இருக்கிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் அதை வந்து பயன்படுத்த முடியவில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான 30 மைக்ரோகிராம்லேருந்து 100 மைக்ரோகிராம் வரைக்கும் எடுக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அளவு உணவு சாப்பிட்டாலுமே அது வந்து கிடைக்காது, ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு இது வந்து போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பயோட்டினை வந்து சில நிறுவனங்கள் வந்து கொடுத்து கொண்டு இருக்குது. அதில் இந்த மேன் மேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது வந்து பாக்கெட் பண்ணி அவங்க வந்து இப்போ டேப்லெட் ஃபார்ம்லேயே வந்து கம்மிஸ் மாதிரியே அதை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், அதில் மாற்றுக்கிறது வந்து கிடையாது. உணவு மாதிரியே நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு இது வந்து இருக்குது. சரிங்களா? டெய்லி 1 or 2 கம்மிஸ் வந்து மாத்திரை மாதிரி முழுங்க வேண்டியதில்லை, சுவைத்து சாப்பிட்டாலே போதும். அந்த அளவுக்கு ஃபுட்டு சப்ளிமெண்ட்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வந்து ஓடிசி ப்ராடக்ட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விட்டமின் மாத்திரை மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அதே அளவுக்குள்ள விட்டமின்ஸ் வந்து ஹார்லிக்ஸுங்கிற வந்து ஹார்லிக்ஸு பூஸ்ட் இதில் வந்து இது பண்ணி பேக்கெட்டாகவே இருக்கும். அது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட். அந்த மாதிரியே இவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்கறனால நம்மளுக்கு வந்து இதாகிட்டே இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும்.
தேவையான விட்டமின்ஸ் உள்ளுறிஞ்சல் போக நம்ம உடம்பு அதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யூரினேர் வழியாக இது பண்ணி கொண்டு வந்துடும். அதே நேரம் வந்து இது வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்கிறனால வந்து வேறு எதுலேயும் போய் ஃபேட்டு டெபாசிஷன் ஆகிறது, இந்த மாதிரி உடம்புல வந்து பாதிப்பாகிறதோ இந்த மாதிரி இருக்காது. அப்போ வந்து இந்த மாதிரி ஆண்மை குறைவாக இருக்கிறவங்க, ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கிறவங்க, ஆண்குறி எழுச்சி பற்றாமல் இருக்கிற இளைஞர்கள், சர்க்கரை வியாதி வந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த அமினோ ஆசிட்டோட லெவல் கட்டுமானம் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிடும். அவங்களுக்கெல்லாம் இந்த பயாட்டின்கிற விட்டமின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விட்டமின். அது வந்து இந்த டேக் ப்ராடக்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவே நீங்கள் வந்து வாங்கி அதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமாம், மற்றவரையே வந்து அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகுனீங்கனால இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அறிவுரைகள் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதிப்பதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகள்லாம் டேக்குங்கிறதில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அந்த இது வந்துட்டுருக்கோம். அதை வந்து நீங்கள் போய் பார்வையிட்டு இந்த மாதிரிலாம் பொருட்கள் இருக்குதுங்கிறத நீங்கள் வந்து போய் வந்து பாருங்கள். சரிங்களா? அப்படின்னா நம்ம சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ ஒரு டாக்டர்ஸ்லேயோ போய் வாங்க முடியாத இன்றைக்கி வந்து ஈஸியாக அந்த ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து தருவிச்சு வாங்கி கொள்ளலாம். அதே நேரம் இந்த வீடியோ விளக்கங்களும் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.